சர்ப்புத்திர யோகம்னா நான் நல்லா தெரிஞ்சுக்கிறேன். சர்ப்புத்திர யோகம்னா 5ஆம் இடத்தையோ 5ஆம் இடத்தின் அதிபதியையோ குரு பார்த்துட்டா சர்ப்புத்திர யோகம். அப்படின்னா என்ன அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷத்திலே குழந்தைய பெற்றுருவான் அப்படின்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷத்துல பிறக்குது? அப்ப கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது, சில பேருக்கு 3 வருஷம் ஆகுது. இது மாதிரியான உண்டாகும். 5ஆம் இடத்தில் ராகு கேது அமர்ந்திருந்தால் இதுக்கு பேர் புத்திர சோகம் பெறுங்க. இது நிறைய பேர்த்த நான் பார்த்திருக்கேன், கரெக்டா இருக்கு. ஜோதிட களஞ்சியம் என்ற புத்தகத்திலே இந்த செய்தி இருக்கிறது. 5ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் என்ன அர்த்தம்னா போன ஜென்மத்தில் பாம்புகளை அடித்து அடித்து கொன்றதால் அவருக்கு ஏற்பட்ட தோஷம் என்று பெயர். இதுக்கு பேரு நாக சர்ப்பதோஷம். நாக சர்ப்பதோஷம் அப்படின்னு பேருங்க. அப்ப கேது திசை நடக்குது அப்படின்னா இப்ப கூட ஒரு அம்மா வந்து ஒரு பெரிய உயரிய போஸ்ட்ல இருக்காரு. அந்த பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு ஆயில் கம்மி என்று நான் சொன்னேன். ஆயில் கம்மி இப்ப சொன்னேன். மதுரையில் ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்காங்க, ஐஏஎஸ் ஆபீசருக்கு ஈக்குவல். இவங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஆயில் கம்மி, இன்னும் 3 ஆண்டு 4 ஆண்டு தான் அந்த பிள்ளை இருக்கும், 32 தாண்டாது என்று சொன்னேன். ஷாக் ஆயிட்டாங்க. வேணும்னா உங்க வீட்டுக்காரருடைய ஜாதகத்திலேயோ உங்க ஜாதகத்திலேயோ எடுத்து பாருங்க. லக்கணத்திலிருந்து 5ஆம் இடத்துல ராகு அல்லது கேது இருக்கும். இருந்தா உங்களுக்கு குறைந்த ஆயுளுடைய பிள்ளை தான் பிறக்கும் என்பது ஜாதக விதி அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மாவுக்கு பார்க்க தெரியல, போட்டோ எடுத்து அனுப்புனாங்க. கரெக்டா வீட்டுக்காரருடைய ஜாதகத்துல 5ஆம் இடத்துல கேது இருக்கு. அதுல இருந்து அந்த அம்மா என்கிட்ட போனே பேச மாட்டாங்க, பயந்துக்கிட்டு வெக்ஸ் ஆயிட்டாங்க. அப்ப அவருக்கு கேது திசை அடுத்து வர போகுது. கரெக்டா இதுவும் அதுவும் டேலி ஆகுது. அவருக்கு கேது திசை வரப்போகுது. இந்த பொண்ணுக்கு நான் சொன்ன மாதிரி இன்னும் 3 ஆண்டுகள் தான் வாழ்க்கை முடிய போகுது. இதுக்கு என்ன காரணம்? முன் ஜென்மத்தில் பாம்புகளை அதிகமாக அடித்து 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 கொன்றால், ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு, பார்த்திருக்கீங்களா? பாம்பு பழி வாங்கும்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பாம்பு பழி வாங்கும்னா அந்த கொம்பேரி மூக்கனுக்கு நம்மளுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அது கொத்திட்டு மரத்து மேல ஏறி சுடுகாட்டு வரையும் வரும், வந்து மரத்து மேல ஏறி நின்று அவன் செத்துட்டானான்னு பாக்குமா. அப்படிலாம் உலகத்துல எந்த பாம்பு பார்க்காது. செத்துட்டானான்னு எதுக்கு வந்து மரத்துல ஏறி பாக்குது? நீ பாம்பை கொண்டுட்ட அப்படின்னா அது கடவுளின் குழந்தை. பாம்பு என்பது கடவுளின் குழந்தை. எல்லா கடவுளும் பாம்பு இல்லாமல் ஒரு சாமி இருக்காது. 80% சாமிகளுக்கு பாம்பு வைத்திருப்பார்கள். சிவபெருமான் கழுத்தில் வைத்திருப்பார். விநாயகர் பெருமான் கூட இடுப்பிலே பாம்பை கட்டியிருப்பார். முருகன் தன்னுடைய காலடியில வேலுக்கு பக்கத்தில் பாம்பை வைத்திருப்பார். பாம்பு மேலே பெருமாள் படுத்து தூங்கி கொண்டிருப்பார். இப்படி ஒவ்வொரு கடவுளையுமே பாம்புகளோடு சர்ப்புத்திரம், இறைவனுடைய அதெல்லாம் செல்ல குழந்தைகள் அப்படி அடிச்சு கொண்டதுனால அந்த பாம்பு உண்மையிலே பழி வாங்கும். எப்ப வாங்குவான்? போன ஜென்மத்தில் செஞ்சோம்னா இந்த ஜென்மத்தில் கரெக்டா அவனுடைய ஜாதகத்துல 5ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கும். அப்படி இருந்தால் குறைந்த ஆயுள் உடைய குழந்தைகள் பிறக்கும் என்பது விதி. அப்படி பார்க்கும்போது அது கரெக்டா அந்த அம்மாவுக்கு அப்புறம் சொன்னேன். அம்மா இந்த லான் போட்டிருக்கு பாத்தீங்களா, அந்த லக்கணத்துல அதமா 1, அதுல இருந்து அப்படியே கிளாக் வைஸா எண்ணுங்க. 5ஆவது இடத்துல என்ன இருக்கு நீங்களே சொல்லுங்கன்னு கேட்டேன். கேது இருக்குன்னாங்க. இதைத்தனமா நான் ஜாதகத்தை பார்க்காமே சொன்னேன். உங்களுடைய கணவன் ஜாதகத்திலயோ மனைவி ஜாதகத்திலயோ கட்டாயம் இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி உங்களுடைய கணவருடைய ஜாதகத்துல இது இருக்கு அப்படின்னா, அப்ப இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா
திருமணத்திற்கு முன்பாக திருமணம் செய்து கன்சீவாக இருக்கும்போது அவர்கள் அரச மரத்தை சுற்றி விநாயகருடைய வழிபாடு 10 மாதம் செய்தால் தீர்க்க ஆயுளுடைய குழந்தை பிறக்கும் என்று ஜோதிட களஞ்சியத்திலேயே இந்த சர்ப்புத்திர தோஷத்திற்கு தனியாக ஒரே ஒரு பரிகாரம் நான் கண்ட பரிகாரம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரிகாரத்தை மூல நூல்கள் எங்கேயுமே சொல்லவில்லைன்னு. ஆனா ஜோதிட களஞ்சியம் என்ற ஒரே ஒரு புத்தகத்தில் ஒரே ஒரு பரிகாரம் எனக்கு தெரிந்து மூல நூல்களிலே இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த பரிகாரம் தான். அப்ப 5ல் இருக்குன்னா ஜாதக பொருத்தம் பார்க்கும் போது அவங்க அப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இது இந்த பிரச்சனை இருக்கு, அப்ப நீங்க திருமணத்தப்ப கன்சீவ் ஆகிறப்ப காலையில அரசமத்தை சுற்றி பிள்ளையாருக்கு வழிபாடு செய்து 10 கன்னி பெண்களுக்கு உங்கள் கையால் உணவுகள் வழங்க வேண்டும். அப்ப ஒரு தடவை 10 பேத்துக்கு வாங்கி கொடுத்தோம்னா 10 மாசத்துக்கு எத்தனைங்க 100 பேத்துக்கு தான் வாங்கி தர போறோம். 100 சாப்பாடு வாங்கி கொடுத்திருந்தால் அவனுக்கு தீர்க்க ஆயுள் உள்ள குழந்தை பிறக்கும்ட்டான். இந்த செய்தி ஜோதிட களஞ்சியம் நூல்ல இருக்கு. இல்லாட்டி அப்படி செய்யல அப்படின்னா அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க செய்யவே முடியாது, அந்த குழந்தைக்கு ஆயுளை கூட்ட முடியாது, அதுதான் தலையெழுத்துட்டான். நான் ஏற்கனவே ஒரு கூட்டு ஜாதக பலன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்திருக்கீங்களா? பார்க்காட்டி பாருங்க. அதுல தெளிவா அப்பா ஜாதகம், அம்மா ஜாதகம், பிள்ளை ஜாதகம், இனிமேல் இறக்கக்கூடிய பிள்ளையினுடைய ஜாதகம், இன்னும் 3 ஆண்டுகள் எழுதிய கையில கொடுத்து விட்டேன், அவ்வளவுதான். அந்த பிள்ளை ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டேன். அப்ப எல்லாமே அப்படி செயின் மாதிரி வருது. 5ஆம் இடம் என்பது இவ்வளவு பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அந்த 5ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் அதிகமாக இருந்தால் குழந்தை பிறப்பது நிறைய போராட்டமாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.